நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது. விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. விஜயும் விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான். அவருடைய அரசியல் விமர்சிங்க. அணில்கள்ன்றீங்க, உங்க ஆளுங்களை ஆமக்கறீங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? சரி, பார்க்கும்போது அது எப்படிங்க ஏவாவேலு உட்காந்துட்டு இருக்கிறாரு, டெப்டி சிஎம் உட்காந்துருக்காரு. இது வந்து பிக்சட் அப்பாயின்மெண்ட். இவங்களெல்லாம் ஏன் வர வச்சாங்கன்ற சந்தேகம் வருது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். விஜய் இப்போ தர டிக்கெட் லெவலில் அடிக்கிற வேலையை திமுகவினர் செய்தால் அவங்களுக்கு சரிவு இன்னும் அதிகமாகிடும். அதனால் அதை அவுட் சோர்ஸ் பண்ணி சீமான் கிட்ட கொடுத்துட்டாங்க. பிஜேபியை கண்ணாபின்னான்னு திட்டுறீங்க, அப்புறம் போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறீங்க. எதுக்கு சந்திச்சிங்க? கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு உன்னை யாருப்பா வர சொன்னதுன்னு கேட்குறாரு. ரஜினிகாந்தை யார் வர சொன்னாங்க, கமல்ஹாசனை யார் வர சொன்னாங்கன்னு கேட்டாரா? ஸோ நாக்கில் எலும்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறவர் சீமான். இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். நாங்க சாத்தியம் இல்லாத பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? விஜய் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? அவர் கடந்து போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இவர் ரூலிங் பார்ட்டி இல்லை, இவர் வந்து தனக்கு எதிரி இல்லை. அவங்களோட பிரபல்யத்தை வச்சு உள்ள வந்து இவ்வளவு பெரிய இளைஞர் சக்தியை ஒரு தவறான வழியில கூட்டிட்டு போறாருன்ற ஒரு இதுல பேச, அதாவது வந்து ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு. அப்போ பாஜக கூட்டு இல்லைன்னா ஏடிஎம்கேவோட போறது கரெக்ட். அப்போ என்ன சிக்கல் வரனா, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? கால்குலேஷன்ஸ் பிரகாரம் அவர் சொல்றது கரெக்ட் தானே. திமுகவுக்கு அது பலமாக அமைஞ்சிரும். அது அமையாதுங்க. அதாவது ஒரு முனை போட்டி வர்றது திமுக இல்ல 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 பாருங்க, 3 முனை போட்டி வந்து ஜெயலலிதா அபிமானிகளா இருந்தவங்க கண்டிப்பா திமுக எதிர்ப்பு தாங்க அவங்களுக்கு முக்கியம். இப்போ அவங்க வந்து இந்த நொண்டி குதிரையான எடப்பாடி பழனிசாமி வச்சு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை வரும்போது நிச்சயமாக they will opt for விஜய். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் விவகாரத்துக்கு வரேங்க சார். அவரு நீங்க முதல்வர் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜயோட தாக்கி பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டா அதை மறுக்கிறாரு. பொட்டி வாங்கிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பொட்டி கொடுத்தாருன்னு வேணா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் அதை மறுத்து பேசுகிறாரு. அது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட கொள்கை எனக்கு எதிராக இருக்குது, நான் அதனால் பேச ஆரம்பிக்கிறேன். அவர் கொள்கை என்னென்னு அறிவிச்சது உடனே நான் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேனே, என்ன எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம், ஏதோ இப்போ தான் நான் எதிர்த்து பேசுகிற மாதிரி அப்படின்றத சொல்கிறேன். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இதை நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. காசு வாங்கினதை, டீல் போட்டதை. ஆனால் சீமானின் பனைமரத்தடியில் இருந்து பால் குடிச்சா ஒரு சந்தேகம் சாதாரண மக்களுக்கு வருவது இயற்கை. நான் ஒரு சாதாரண ஆளு. இப்ப சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரு. ஆட்சியில இருந்தவர்கள் அதிமுக, திமுக கடந்த 50-60 வருஷமா அவங்கள தாக்கி பேசினா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவை தாக்கி பேசினா என்னால அதை நியாயப்படுத்த முடியும். ஆனால் இன்னமும் தேர்தலில் போட்டியே போடாத, ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றிராத, ஆட்சியை இதுவரையில் சுவைத்தே அறியாத ஒரு கட்சியை, நேற்று வரைக்கும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்த கட்சியை இந்த அளவுக்கு வன்மமா பேசுறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, நியாயம் என்ன? எதிர்கட்சி தானேங்க. விஜய் கட்சியும் ஒரு எதிர்கட்சி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியினுடைய அநீதியை, அநியாயத்தை. இப்போ விஜய் ஏன் அதிமுகவை எதிர்க்கல நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன் அவர் விசிகாவை எதிர்க்கல, ஏன் அவர் வந்து இது காங்கிரஸை எதிர்க்கல? அவரை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருக்கிற மத்தியில் பாஜக, மாநிலத்தில் திமுக, இந்த 2 கட்சிகளை எதிர்த்து களமாடுவது தான் ஒரு
ப்ராப்பர் அப்போசிஷன் ரோல் அப்படின்றத அவரு உள்ள வச்சிருக்காரு. அப்ப அந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு. அது மாதிரி தானங்க எதிர்கட்சிகள் இருக்கணும். எதிர்கட்சினால அதுதானங்க. ஆளுங்கட்சிக்கு விமர்சனம் பண்ணோம், ஆளுங்கட்சியின் போதாமை, குறைபாடுகள், மக்கள் விரோத நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். அதை விட்டுட்டு விஜய நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது. விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. விஜயும் விமர்சிக்கப்பட வேண்டியவர் தான். அவருடைய அரசியலை விமர்சிங்க. அணில்கள்ன்றீங்க, உங்க ஆளுங்களை ஆமக்கறீங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இது ஒரு நாகரிகமே இல்லைங்க. அதாவது சீமானுடைய நடவடிக்கையில் சந்தேகம் எல்லாருக்கும் வர்றது காரணம் அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த சந்திப்பு நடந்த விதம். துக்கம் விசாரிக்கிறது தமிழ்நாட்டுல எங்க போய் விசாரிப்பீங்க? துக்க வீட்டுல. இப்ப இவர் இறந்துருக்கிறாரு, இப்போ ரோபோ சங்கர் இறந்தாருன்னா நீங்க அவர் வீட்டுல போய் துக்கம் விசாரிப்பீங்களா? ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற அவருடைய சொந்தக்கார வீட்டுல போய் துக்கம் விசாரிப்பீங்களா? துக்கம் விசாரிக்கணும்னா அவருக்கு மனைவி இருக்காங்க, மகள் இருக்காங்க, அவங்களதான் நீங்க விசாரிக்கணும். அது போல நம்ம முத்து மறைந்தாருன்னா உங்களுக்கு அவரு பழக்கம் இல்லாம இருக்கலாம், இறந்தவரோடு தொடர்பு பழக்கம் இருந்தால் தான் துக்கம் விசாரிக்கணுமா என்ன? உங்க துன்பத்தில் நாங்க பங்கு கொள்றோம், அவ்வளவுதானே. சாவுக்கும் அதாவது கல்யாணத்துக்கு அழைச்சாதான் போனோம், சாவுக்கு அழைப்பு இருக்குதோ இல்லையோ கேள்விப்பட்டாலே போயிடணும். இதுதான் தமிழர் மரபு. அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முத்து வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்காம நேரா முதலமைச்சர்கிட்ட வந்து பாக்குறீங்க. சரி, பார்க்கும்போது அது எப்படிங்க ஏவாவேலு உட்காந்துட்டு இருக்கிறாரு, டெப்டி சிஎம் உட்காந்துருக்காரு, இது வந்து ஃபிக்ஸட் அப்பாயின்மெண்ட்டு, இவங்களெல்லாம் ஏன் வர வச்சாங்கன்ற சந்தேகம் வருது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், நீங்க திமுகவையும் எதிர்த்து பேசுறீங்க, அப்பப்போ கொஞ்சம் போடுறீங்க, இல்லைன்னு இல்லை. அண்ணா திமுகவை எதிர்த்து பேசுறதே கிடையாது. ஏன்னா அது ஆட்சியில இல்லை. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தாவேக்கா ஆட்சிக்கே வரலையப்பா, ஆட்சியே பண்ணது இல்லை, அதையும் போட்டு இப்படி கொதற. அப்போ சந்தேகம் வருது. நீங்க வந்து அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க. விஜய் தர டிக்கெட் லெவல்ல அடிக்கிற வேலையை திமுகவினர் செய்தால் அவங்களுக்கு சரிவு இன்னும் அதிகமாயிடும். அதனால அதை அவுட் சோர்ஸ் பண்ணி சீமான் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு மக்கள் நினைப்பதில், சந்தேகிப்பதில், ஊகிப்பதில் என்ன தவறு? நீங்க எவ்வளவு விஷயம் பேசுறீங்களா? எல்லாம் ஃபேக்ட் வச்சுக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வந்துங்க நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும். அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சி திட்டணும். பிஜேபியை கண்ணாபின்னான்னு திட்டுறீங்க, அப்புறம் போய் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறீங்க. எதுக்கு சந்திச்சிங்க? மக்கள் பிரச்சனைக்கானா புரிஞ்சுக்கலாங்க, அதுக்கு திருட்டுத்தனமான சந்திப்புலாம் தேவையில்லையே. நேரடியாக போய் சந்திக்கலாம், கோரிக்கை கொடுக்கலாம். கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு உன்னை யாருப்பா வர சொன்னதுன்னு கேட்குறாரு. ரஜினிகாந்தை யார் வர சொன்னாங்க, கமல்ஹாசனை யார் வர சொன்னாங்கன்னு கேட்டாரா? ரஜினிகாந்த் ஐயாவை போய் பேசி சங்கினா சகத்தோடன்னு ஒரு புது விளக்கம்லாம் கொடுத்தாரு இல்லையா? இந்த ரஜினிகாந்தை என்னெல்லாம் பேசினார் இவரு. ஸோ நாக்கில் எலும்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறவர் சீமான். இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, நாளைக்கு ஒன்று பேசுவாரு, நேற்று ஒன்று பேசுவாரு, முந்தா நாள் ஒன்று பேசுவார். அவர் ஒரு நிலையில்லாத பேச்சுங்க. அதாவது கன்சிஸ்டன்சி இல்லை அவருக்கு. கன்சிஸ்டன்சி தான் ஹால்மார்க் ஆஃப் மிஸ்டர் விஜய். அவர் சீமானாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது விஜய் எழுதி கொடுத்ததை வச்சு பேப்பரை பார்த்து படிக்கிற விஜயால சீமானோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்றாங்க. முதல்ல சீமான் யாருங்க? சீமான் தமிழ் தேசியவாதி. தமிழ் தேசியவாதி யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா கேள்வி கேளுங்க, உழுக்குங்க அவர் காலரை பிடிச்சி. நான் கூட வரேன். ஆனா நீங்க எதுக்கு விஜயை கேள்வி கேட்கணும்? விஜய் என்ன, வாட் இஸ் ஹி? இஸ் ஆல்சோ எ சிட்டிசன் லைக் யூ, இஸ் ஆல்சோ எ பொலிட்டிக்கல் லீடர். நீங்க கேள்வி கேட்க வேண்டியது அரசாங்கத்தை எதிர்த்து இல்ல, மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து இல்ல. அதை விடுத்து ஏன் விஜய் வந்து கேள்வி கேட்கறீங்க? விஜய் எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும்? அவர் கடந்து போயிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இவர் ரூலிங் பார்ட்டி இல்ல, இவர் வந்து தனக்கு எதிரி இல்லை. தனக்கு எதிரி இல்லைன்னு லிஸ்ட்ல, பெரிய லிஸ்ட்ல போட்டிருக்காரு விஜய். விசிகா, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இவங்கெல்லாம் தனக்கு எதிரிகள் இல்லை. இன்றைக்கு ஒன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்கலாம், தனக்கு எதிராக பேசலாம். அதுக்கு ஒரு உதாரணம் நான் வேற ஒரு நேர்காணல் கூட சொன்னேன். திருமாவளவன் விஜய் வருகிறார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்குன்னு தெரிந்து ஒத்துக்கிட்டு இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு. விழா நிகழ்ச்சி அதான் அந்த எல்லோருக்குமான அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது ஏவா வேலு திமுக அமைச்சர் அவரை போய் இல்லை நீங்க போகக்கூடாது, தலைமை வந்து நீங்க போகக்கூடாதுன்னு நினைக்குது, நீங்க போனா அது கூட்டணியில ஒரு வாரி விரிசலை ஏற்படுத்திடும், அது அப்புறம் உங்க இஷ்டம்னா, தலைமை விரும்புது அப்படின்னா என்ன,
போவாத. இதான் இவங்க ஜனநாயகம். அதாவது உள்கட்சியை கண்ட்ரோல் பண்ணலாம், வேற கூட்டணி கட்சிக்கே கண்ட்ரோல் பண்றவங்க திமுக காரங்க. இவங்க தான் பாசிசத்தை பற்றியும் இதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. ஓகே, அவர் உடனே என்ன பண்ணாரு, ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு மாறாக எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ் அர்ஜுனாவை கலந்துக்கப்பா நடத்துப்பான்னு சொன்னார். அன்னைக்கு அவர் அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர். நடந்தது. விஜய் ஒரு செலிபிரிட்டி, அவரு ஃபெல்ட் ஸ்லைட்டட் இல்லையா? என்னடா திருமாவளவன் வந்து ஒத்துக்கிட்டு நமக்கு சொன்னாங்க, இங்கே அவர் வராமல் போயிட்டாருன்னா அவர் கோபம் வரணும் இல்லை? ஆனால் அவர் என்ன பேசினார் பார்த்தீங்களா? அண்ணன் திருமாவுக்கு நிர்பந்தம் இருக்கலாம், அவர் கலந்து கொள்ள முடியாமல் போச்சு, ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் அவர் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும்னாரு. தட் இஸ் விஜய். அப்போ விஜய்க்கு யார் எதிரி, யார் நண்பன், யார் பகைவன், யார் நேச சக்தின்னு புரிஞ்சுக்கிற, கூர்மையாக ஆய்வு செய்து அறிகிற புத்தி இருக்கு. சீமானுக்கு அது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் கடந்து போட்டு ஆக்கிரமிக்கிறாரு, எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அடிக்கிறாரு. போலீஸ் தடி அடி அடிப்பான் தெரியுங்களா, கூட்டத்தை கலைக்க. அது மாதிரி எல்லாரையும் தாக்கி என்ன பண்ண போறாரு? அதான் சீமான் அவர்கள் எதனால இப்படி விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னா, நாங்க இந்த மக்களை, இளைஞர்களை ஒரு கொள்கையின் வழியில கொண்டுட்டு போனா திடீர்னு ஒரு சினிமா பிரபலத்தை வச்சு, அவங்களோட பிரபல்யத்தை வச்சு உள்ள இவ்வளவு பெரிய இளைஞர் சக்தியை ஒரு தவறான வழியில கூட்டிட்டு போறாருன்ற ஒரு இதுல பேச. அதாவது ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு. நீங்களே சொல்றீங்க, சீமான் நான் குறியா சேர்த்து வச்சுக்கிறேன் 8%, அதை நீங்க அடிச்சு காலி பண்ணிட்டீங்கன்னா நான் என்னையா பழப்புக்கு பண்ணுவேன், வியாபாரம் எப்படி நான் நடத்துவேன்? இதுதான் சண்டையா, காம்படிஷன்? கொள்கைன்னு என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரியலன்றாங்க. இல்ல என்ன கொள்கை வேணும்? மக்களுக்கு நல்லது நடக்கணுங்க, அதாங்க கொள்கை. கம்யூனிசம்னா என்னன்னா கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாரு, நல்லது மக்களுக்கு 4 பேருக்கு செய்துதான் கம்யூனிஸ்ட்னா அதுதான் என் கொள்கை போயானு. பெரிய தத்துவங்கள்லாம் தேவையில்லைங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லாத கொள்கையாங்க இன்னைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும், சிபிஐ அண்ட் ஆர்எஸ்எஸ் 1925 ஃபார்ம் ஆனாங்க. இன்னைக்கு 100 வருஷம் ஆச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லாத கொள்கை பிரகடனங்களா? அது சொல்லாத மக்கள் நல விஷயங்களா? சும்மா கொள்கையை சொல்லுன்னா எனக்கு கொள்கையும் வேணாம், கோட்பாடும் வேணாம். ஏழைக்கு நல்லது நடந்தா போதும். இன்னைக்கு கிண்ணியை திருடுறாங்க, பெண்கள் நடமாட முடியல, பாலியல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் கஸ்டடியிலே வச்சு கொலை பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு தான் கடன் வாங்குறது மாநிலத்தில் முதல் மாநிலமா இருக்கு. இவ்வளவு வருமானம் வந்தோம். டாஸ்மாக் அன்லைசன்ஸ்டு பார், லைசன்ஸ்டு பார், ஏசி பார்ன்னு கால நேரம் இல்லாமல் போதையில் தமிழக மக்கள் மிதக்கிறாங்க. இப்படிப்பட்ட தமிழகத்துக்கு ஒரு மாற்றா ஒருத்தர் செய்யறான்ற, அவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போமே. ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். அவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தூக்கி போடுவோம். இவங்க மாதிரி 30 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்குவானா? இந்த பெண்ணை பெற்றவன் 5ஆவது பெண்ணு வரும்போது கூட இல்லை அடுத்தது ஒரு பையன் வருவான்னு 5 பொண்ணை பெற்றான்னுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிட்டே இருப்போம். மாற்றம் தேவை அரசியல்ல. ஏன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவை எடுத்து பாருங்க. கடந்த 50 வருஷத்தில் 1/3 ஆஃப் தி ஓட்டர்ஸ் ஆர் நாட் கம்மிங் ஃபார் ஓட்டிங். ஏன்? வெயில் ஜாஸ்தியாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பிக்கை இல்லை, ஆளும் சலிப்பு. எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான்டா. இவன் 10 நாள் திருடுனா அவன் 20 நாள் திருடுவான். அவ்வளோதான். அப்போ ஜனங்களுக்கு ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை போச்சு. ராமனாண்டாலேன்னா லட்சுமணாண்ட போடான்றாங்க. அதுக்கு பதிலாக நான் வரேன் அப்படின்னு ஒருத்தர் கிளம்பி வராரும்போது இந்த 30% வரும். நீங்க பாருங்க, 30% வாக்குகள் வழுதா போட்டியிலே இல்லையான்னு பாருங்க. உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்கிறது தான் விஜயனுடைய நோக்கம் அப்படின்னா அவர் கண்டிப்பா அதிமுக கூட தான் சேரணும். தனிச்சு நின்னார்னா அது திமுகவுக்கு தான் பலமாயிரும்னு கேடி ராஜேந்திர பாலாஜி கேட்கிறாரு. நியாயமான ஒரு கேள்விதான். நியாயமான கேள்வி. ஆனா இன்னைக்கு அதிமுக விஜய் சேரணும்னா பாஜக கூட அதிமுக போய் சேர்ந்துருக்குது. அவர் எப்படி சேருவாரு? நம்பர் 1. 2வது, விஜய் க்ரோயிங் ஃபோர்ஸ். ஏடிஎம்கே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டிகேயிங் ஃபோர்ஸ். அது கலகலத்து போயிருக்குது. நல்ல தேக்கு மரம் தான், கலகலத்து போயிருக்கு. இது வேங்கை வளர்ந்து வருது. இதுக்கு க்ரோயிங் 25% இருக்கு. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க கையில? செங்கோட்டையன் எவ்வளவு எடுக்க போறாரு? டிடிவி ஒரு 10% உருவாரு. ஆக இன்னைக்கு ஏடிஎம்கே வாஸ் நாட் த ஏடிஎம்கே லெட் பை எம்ஜிஆர் ஆர் ஜெயலலிதா. அப்படி எடப்பாடி நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அது தப்பு தானே. அப்போ பாஜக
ஓட கூட்டு இல்லைன்னா ஏடிஎம்கேவோட போறது கரெக்ட். அப்போ என்ன சிக்கல் வரன்னா, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? எடப்பாடி எப்படிங்க விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்? அவர் மேல கொடைநாடு கொலை வழக்கு உள்பட இருக்குதுங்க. பல ஊழல் புகார்கள் இருக்கு. அதிமுக என்ன ரொம்ப யோகியமான கட்சியா? அதனால ஊழலை ஒழிக்கணும், ஊழலற்ற நிர்வாகம் தரணுன்ற விஜய் எப்படிங்க எரிஞ்ச கட்சி எரியாத கட்சியை தொட முடியும்? அதனால இது ராஜேந்திர பாலாஜிக்கு ஆசை இருக்கலாம், பல அதிமுகவினருக்கு நாக்கில் தண்ணி ஊத்துதுதான், ஆட்சி இந்தால வந்தா நம்ம போயிடலான்னு. கால்குலேஷன்ஸ் பிரகாரம் அவர் சொல்றது கரெக்ட் தானே? திமுகவுக்கு அது பலமாக அமைஞ்சிரும். அது அமையாதுங்க. அதாவது ஒரு முனை போட்டி வர்றது திமுக இல்ல 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 பாருங்க, 3 முனை போட்டி குறுகிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி தோல்வி இருக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். குறுகிய வாக்கு யார் ஜெயிச்சாலும் பெருசா பிரம்மாண்ட வெற்றிலாம் இருக்காது, மெஜாரிட்டி கிடைக்கலாம். அதாவது இல்ல, 2 விஷயம் நடக்கலாம். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். மும்முனை போட்டியால வாக்குகள் சிதறும் போது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆளுங்கட்சி வாக்குகளே சிதறுமே. விஜய் எல்லா கட்சியில இருந்தும் வாக்குகளை எடுக்கிறாரு. இப்ப ஆளுங்கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஊடகம் விவாதிக்கிறதே இல்லை. குடும்ப அரசியலால் அங்க நொந்து போயிருக்க. இப்போ ஒரு 30 மாவட்டம் இருக்குன்னா அங்க இருக்கிற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து அதிமுகல எவனும் அந்த உழைத்த கட்சிக்காரனுக்கெல்லாம் எந்த ஒரு செல்வாக்கம் இல்லை. அந்த குடும்பங்கள் தான் ஆதிக்கம். அதாவது வாழ வீடு தான். ஸ்டாலின் என்ன வாழ விட்டுரு பையன், உதயநிதி, இன்ப நிதி இப்படி போயிட்டே இருக்கான். நேரு அவருடைய பையனை, காட்பாடியில் துரைமுருகன் அவருடைய பையனை, பொன்முடி அவருடைய பையனை, இப்படி ஒவ்வொருத்தரும் பையன்க. இப்போ பெரியசாமி அவருடைய பையனை. ஆக இன்னைக்கு அப்பா பிள்ளை பேரன் இப்படி குடும்ப அரசியலால் நொந்து போயிருக்கான் திமுகவில். இப்போ திமுகவில் இருக்கிறவங்களும் ஓட்ட போடுவாங்க. அதிமுகவில் உண்மையிலேயே திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிற எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவங்க, ஜெயலலிதா அபிமானிகளாக இருந்தவங்க கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு தாங்க அவங்களுக்கு முக்கியம். இப்போ அவங்க இந்த நொண்டி குதிரையான எடப்பாடி பழனிசாமி வச்சு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை வரும்போது நிச்சயமாக they will opt for விஜய். அதனால நீங்க சொல்ற கணக்கு நடக்கலாம். 2 நடக்குங்க. ஒன்று, ஜெயிக்கிறவங்க ரொம்ப ஸ்லெண்டர் மார்ஜின்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெற்றி தோல்வி அப்படிதான் முடிவடையும். இல்லைன்னா ஹங் அசம்பிளி முதன்முறையாக இல்லை, இதுக்கு முன்னால கூட ஒரு வாட்டி நடந்திருக்கு ஆரம்ப காலத்துல. ஸோ ஒரு தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பவும் நான் சொல்றேன், தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் விஜய் வில் பி த கிங் மேக்கர். விஜய் காட்டுற ஆள் தான் முதலமைச்சரா ஆட்சியில் அமர முடியும். அதுவும் அப்பவும் அவருக்கு கையில தான் புலி இருக்கும். ஸோ எனியோ விஜய் எய்தர் கிங் ஆர் கிங் மேக்கர். அது என்னன்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. காலம்தான் பதில் சொல்லும். ஓகே, கரெக்ட் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.